திரண்டிருந்த மக்களை இயேசு கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை புனித ஜான் மரிய வியானி அவர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. குருக்களினுடைய பாதுகாவலர், குறிப்பாக பங்கு தந்தையர்களுடைய பாதுகாவலராக இருக்கிறவர். எனவே இந்த நாளில் அனைத்து பங்கு குருக்களுக்கும் அருள் தேடல் என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியாக நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த எல்லா குருக்களையும் இந்த நாளில் நீங்கள் வாழ்த்து சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்கு பிரியமுள்ளவர்களே, இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சிற்றூர்கள் நகர்கள் என பல இடங்களில் சுற்றி வந்தார். எங்கும் தொழுகை கூடத்தில் சென்று நற்செய்தியை அறிவித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை அவர் பறைசாற்றினார். நோய் நொடிகளை குணமாக்கினார். குறிப்பாக திரண்டிருந்த அந்த மக்கள் கூட்டத்தை அவர் பார்த்தபோது அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அழகளிக்கப்பட்டிருப்பதை கண்டு சோர்ந்து காணப்படுவதை பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்கிறது இறைவார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய புனிதரும் பாதுகாவலருமான புனித ஜான் மரிய வியானி பிரான்ஸ் நாட்டில் 1786 ஆண்டு பிறந்தவர். பிரான்ஸ் நாட்டினுடைய பிரெஞ்சு புரட்சி அந்த காலகட்டத்தில் தான் இவர் பிறக்கிறார். ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இவருடைய குடும்ப பின்னணி இருக்கிறது. ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் குடும்பம் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருந்த ஒரு குடும்பம். எனவே தன்னுடைய தாய் தந்தைக்கு உதவியாக இவர் விவசாய பணியில் அதிகமாக சிறு வயது முதலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பாக இவர் பிறந்த அந்த காலகட்டத்தில் தான் பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டதனால் பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி குழப்பமான ஒரு சூழ்நிலையும் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையும் நீடித்து கொண்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய புனிதர் ஜான் மரிய வியானி அவர்களுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருந்ததென்றால் இறை பக்தியில் ஊன்றிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது 2 பக்தி முயற்சிகளை அவர் மிக நெருக்கமாக கடைபிடித்திருக்கிறார். ஒன்று அன்னை மரியாளின் மீது இருந்த பக்தி முயற்சி, பிறகு தேவ நற்கருணையின் மீது இருந்த ஆர்வமும் விசுவாசமும் நம்பிக்கையும். இது 2ம் தான் அவரை மிகுந்த ஆற்றல் மிக்க பரிசுத்தமான ஒரு குருவானவராக வைத்திருந்திருக்கிறது. இறை நம்பிக்கையும் விசுவாசமும் குறைந்த ஒரு இடத்தில் கூட இவர் சென்று நம்பிக்கையோடு பணியாற்றக்கூடிய துணிவு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு முதல் தேவ நற்கருணை வழங்குகின்ற அந்த நிகழ்வு, புது நன்மை இன்னைக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது எவ்வளவு உற்சாகத்தோடு ஆர்வத்தோடு ஆலயத்தில் அலங்காரங்கள், அந்த விழாக்கோலம் பூண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் புனித ஜான் மரிய வியானி 1799 ஆண்டு 13 வயதில் அவருக்கு இந்த புது நன்மை வழங்குகிற போது அதிகாரிகளுக்கு பயந்து ஒரு மூடப்பட்ட மறைவான ஒரு வீட்டில் அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் இந்த புது நன்மையை கொடுத்திருக்கிறார்கள். தேவ நற்கருணையை அவர் பெற்றிருக்கிறார். தனது தோட்டத்தையே மறைக்கல்வி கற்பிக்கின்ற இடமாக அவர் மாற்றியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்போது அவர் ஒரு குருவானவராக வேண்டும் என்கிற முனைப்பில் ஈடுபட்ட போது பல தடைகள் அவருக்கு இருந்திருக்கிறது. குறிப்பாக அவருக்கு வயது கொஞ்சம் கூட அதிகமாக இருந்திருக்குது. ஏறக்குறைய 200 மாணவர்கள் இருந்தார்களாம். அந்த 200 மாணவர்களில் இவர்தான் மூத்தவராக இருந்திருக்கிறார். கொஞ்சம் வயசு கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. படிக்கிறதுல ரொம்ப டல்லு. அவரால் நன்றாக படிக்க முடியவில்லை. ஒரு ஆவரேஜாக தான் அவர் இருந்திருக்கிறார்.
பிறகு லத்தீன் படிக்க வேண்டும். குருவானவர்களாக இருக்கிறவர்களுக்கு லத்தீன் கற்பிக்கப்பட்டது. இந்த லத்தீன் அவருக்கு ஏறவே இல்லை. ஞாபக சக்தி மிகவும் பலவீனமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒருவர் இந்த குருத்துவ படிப்பில் பல நெருக்கடிகளை, போராட்டங்களை, சவால்களை சந்தித்திருக்கிறார். அவர் குருவானவர் ஆக வேண்டும் என்பதே ஒரு மிக பெரும் சவாலாக, கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஆனாலும் கூட இது எல்லாவற்றையும் தன்னுடைய ஜெபத்தாலும் ஒழுக்கத்தாலும் இடைவிடாத கடவுள் மீது, தேவ நற்கருணையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையாலும், அன்னை மரியாளின் மீது கொண்டிருந்த பற்றுறுதியினாலும் அவரால் வெற்றி கொள்ள முடிந்தது. சகோதர சகோதரிகளே, ஒரு குருவானவராக அவர் மாறுகிறார். ஆர்ஸ் என்கிற அந்த பிரான்ஸ் நாட்டிலிருந்த ஆர்ஸ் என்கிற ஒரு பகுதியில் ஆலயம் ஒன்று. அந்த ஆலயத்தில் இவர் சென்று பணியாற்ற வேண்டும், பங்கு குருவாக பணியாற்ற வேண்டும் என்று இவருக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது. பொறுப்பு. அதன் அடிப்படையில் அங்கு போகிறார். அந்த ஆலயமே பாழடைந்து போய் கிடக்கிறது, இடிபட்டு கிடக்கிறது. இறை மக்களுக்கு நம்பிக்கையோ விசுவாசமோ கிடையாது. தாறுமாறான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். குடிப்பழக்கம் அதிகமாக இருந்திருக்குது மக்கள் மத்தியில். இரவு கேளிக்கைகளுக்கு அவர்கள் அதிகமான இடம் கொடுத்திருக்கிறார்கள். பொழுதுபோக்குகளுக்கு அதிகமான இடம் கொடுத்திருக்கிறார்கள். பக்தியற்ற ஒரு சூழ்நிலை. ஆலயத்திற்கு யாருமே வர்றது கிடையாது. அந்த ஆலயத்திற்கு தான் இவர் ஒரு பங்கு குருவாக செல்லுகிறார். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தன்னுடைய இறைப்பணியை தொடங்குகிறார். காலையில் எழுந்து திருப்பலியை நிறைவேற்றுகிற பழக்கம், தேவ நற்கருணை முன்பாக நீண்ட நேரம் அமர்ந்து செபிக்கின்ற ஜெபம், நோன்பு தவ முயற்சிகளில் ஈடுபட்டது. குறிப்பாக அதிகமான நேரத்தை ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குவதில் அவர் செலவிட்டிருக்கிறார். இதனால் ஆன்மாக்களை அறிந்து கொள்ளுகிற ஞானம் இவருக்கு இருந்ததாம். பாவங்களை குறித்தும் அந்த பாவிகளை குறித்தும் மிகுந்த கண்டிப்போடும் அதே நேரத்தில் கனிவோடும் நடந்து கொண்டிருக்கிறார். இதனால் இந்த பாவ சங்கீர்த்தனத்தில் அவர் நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டு ஒப்புரவு கொடுத்ததுனால பல சோதனைகளுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக சாத்தான் அவரை பல விதங்களில் சோதித்திருக்கிறான். 20 ஆண்டுகளாக அவருக்கு நிம்மதியான உறக்கமே இருந்ததில்லையா, நிம்மதியாக அவரை தூங்கவே விடலையா அந்த சாத்தான். அப்படியெல்லாம் வாட்டி வதைத்திருக்கிறான். அவருடைய உடலை வாட்டி வதைத்திருக்கிறான். திடீரென்று அவருடைய பொருட்கள் எல்லாம் பற்றி எரிந்திருக்கிறது நிறைய முறை. இதெல்லாம் சாத்தானுடைய சோதனைகள் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து சொல்லுகிறது. ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் மீது இருந்த அந்த முழுமையான நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் இன்றைக்கு இந்த குருவானவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாவலராக, அனைத்து பங்கு குருக்களினுடைய பாதுகாவலராக கடவுள் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். என்றால் கடவுள் மீது அவருக்கு இருந்த விசுவாசம், அசைக்க முடியாத நம்பிக்கை, விடாமுயற்சியோடு போராடிய போராட்ட குணம், அதனால் அவரை மிகச்சிறந்த ஒரு குருவானவராக, தூய குருவானவராக அவரை மாற்றியது. அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த சூழ்நிலையில்தான் ஆகஸ்ட் 4ஆம் தேதி 1859ஆம் ஆண்டு அவர் இறக்கின்றார். 1925ஆம் ஆண்டு திருத்தந்தை 11ஆம் பயஸ் அவர்கள் அவருக்கு புனிதர் பட்டம் வழங்குகிறார். எனவே இந்த நாளில் இந்த புனிதரின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்று பார்க்கும்போது, பல இக்கட்டான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். நாம் சில நேரங்களில் நம்ம நினைத்தது நடக்காமல் போய்விடும். பல பேரோடு நம்மை ஒப்பிடுகிற போது நம்ம ரொம்ப பலவீனமாக இருப்போம், ஏழ்மை உள்ளவர்களாக இருப்போம், வறுமை உள்ளவர்களாக இருப்போம், நிறைய திறமைகள் இருக்காது, வசதி வாய்ப்புகள் இருக்காது. கவலைப்படாதீங்க. கடவுள் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க. உறுதியாக ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம். நற்கருணை நாதர் மீது முழுமையான விசுவாசம் கொண்டிருப்போம். அன்னை மரியாளின் மீது கொண்டிருக்கிற பக்தியிலிருந்து ஒருபோதும் விலகாமல் இருப்போம். ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று மீண்டும் மீண்டும் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். அதன் வழியாய் இறைவனுடைய பலத்தை, ஆற்றலை, வல்லமையை பெற்று கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன்.